ஹாய்! இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சுவை கொண்ட ஒரு சாம்பார் தாங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில 1 கப் துவரம் பருப்பு 2 தடவ அலசி, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதில மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து 3 இருக்குங்க. அதில ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாமா? சுண்டைக்காய் தாங்க. இது துவர்ப்பு சுவை இருக்கிறது. இந்த வந்து நெறைய குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஆனா, இந்த மாதிரி சாம்பார் வச்சு குடுங்க. இது சேர்த்துருக்கிறதே தெரியாது. நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ, இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, கடாய் சூடானதும் எண்ணெய் ஊத்திட்டு இந்த சுண்டைக்காய் அலசி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத நசுக்கணும்னு அவசியமே இல்லங்க. அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க. இந்த சுண்டைக்காவ நல்லா வதங்கின பதம்ன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா சுருங்கி வருங்க. தெரியுதுங்களா? இந்த மாரி தான் அது நல்லா வதங்கியிருக்கும். தோலெல்லாம் சுருங்கி இதுதான் கரெக்டான பதம். அடுத்து முக்கியமான 2 இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துரலாமா? தேங்காயும், மாங்காயும் தாங்க. இது எல்லாமே வந்து இது கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஒண்ணு ஒண்ணா குக்கர்ல இருக்க பருப்போட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஸோ அது கூட நான் துருவி வச்சிருக்க தேங்காய். இனிப்புக்கு தேங்காய் ஆட் பண்ணுறேன். புளிப்புக்கு மாங்காய் ஆட் பண்ணுறேன். நான் பாதி மாங்காய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். புளிப்பு உங்களுக்கு மாங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். துவர்ப்புக்கு சுண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இதில் 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணிங்க. காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு மிளகாய் தூளில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு 4 விசில் நல்லா வரட்டுங்க. வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து 5 சுவைகளும் கலக்கிறதுக்கு நம்ம உப்பு கடைசியாக ஆட் பண்ணுவோம். ஸோ குக்கர் விசில் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி இப்படி தாங்க இருக்கும். இது வந்து நல்லா வந்து மசிச்சுக்கணும். நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லாம் பைண்ட் ஆகி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா அது எல்லாம் நல்லா சேர்ந்து வருங்க. அதனால தான் நான் முதல்ல உப்பு ஆட் பண்ணலை. ஸோ இது நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரணுங்க. அப்போ தான் அது நல்லா சேர்ந்து கிடைக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இது கொதிக்கிற டைமில் இந்த பக்கம் நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கோங்க. அதிலே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த தாளிப்பும் சாம்பாரும் ஒன்றா சேர்ந்து வரும். இதில் வந்து நீங்கள் சுண்டைக்காய், மாங்காய், தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக தெரியாதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்ல மணமும் கொடுக்கும். உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தா 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, 5 சுவை கொண்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.